இவனை வேற இன்னும் காணும். அப்பத்துல இருந்து 4-5 தடவை அண்ணன் கேட்டுட்டாங்க, அம்மா கேட்டுட்டாங்க, அப்பா கேட்டுட்டாங்க. இதுல சித்தப்பா வேற 100 தடவையாவது கேட்டிருப்பாரு. என்னதான் பண்றானோ இவன். கரெக்டா டைமுக்கு வாடான்னு சொன்னேன், இன்னும் வந்து சேரல. ஏன்டா இவன் எப்படி இருக்கான்? இல்லடா, மொத்த குடும்பமும் வந்து உட்கார்ந்துருக்கு. பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தானே. அப்பா அம்மா மட்டும் இருந்தா போதாதா? எல்லா அண்ணனும் வீட்டுல இருக்காங்க, அண்ணி இருக்காங்க. எப்பவுமே இப்பெல்லாம் வீட்டுல ஆளே இருக்கிறது கிடையாதுடா. அண்ணியும் செல்லமாக்கவும் தோட்டத்துக்கு வந்துருவாங்க. ஆனந்த அண்ணே சரோஜினி அண்ணி தோட்டத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி அண்ணனுங்க 2 பேருமே தோட்டத்துக்கு வந்துருவாங்க. வீட்டுல அம்மா ரோசாப்பூ அண்ணி மட்டும் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி ஆளே இருக்கதே கிடையாது. இன்னைக்கு பாரு, ஒரு ஊரே வந்து உள்ள உட்காந்துருக்கு. எரிச்சலா வருதுடா இதை பார்க்கும்போது. அட்லீஸ்ட் இந்த ஃபேமிலி மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல. சித்தி ஃபேமிலியும் உள்ளதா இருக்கு. வாரது ஒருத்தன், அவனை பாக்குறதுக்கு இவ்வளவு பேரா? டேய், சித்தப்பா ஃபேமிலி வெளியால் தானே. அவரும் குடும்பத்தோட வந்து உட்கார்ந்துருக்காரு. சும்மா நொய்யின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. சித்திக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனா இந்த சித்தப்பாக்கு ஒரு உண்மை கூட தெரியாது. சரியான மிச்சர் பார்ட்டிடா. இந்த பெரிய வீட்டுல எந்த முடிவு எடுத்தாலும் ஆஞ்சரின்னு கேட்டு போறவர் அவரு. ஏன்ட்ட மட்டும்தான் ரொம்ப கேள்வி கேட்கிறாரு. சித்தி கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு பாயாசத்தை போட சொல்லணும். பின்ன என்னடா நொய்யின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தா? இந்த வீட்டுல கூட நீ அவ்வளவா கேள்வி கேட்கறதே இல்லடா. அவர் அந்த வீட்டுல இருந்து வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீங்க கூட்டிட்டு வந்ததே அவரோட வைஃப் தான். கேள்வி அங்க கேட்க வேண்டியதானே? என்னை பார்த்தா என்ன இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? சும்மா எப்ப பாரு நொய்யின்ட்டு. இனி ஏதாவது கேள்வி கேட்கட்டுமே, போயான்னு சொல்லிட்டு போறேன். அதான்டா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாத்துக்கும் பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கேன், உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். யாரா அவர்லாம் என்னைய கேள்வி கேட்கிறாரு? மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கான்னு கேக்குறாரு. மாப்பிள்ளைக்கு யாரும் இல்லையான்னு கேள்வி கேட்கிறாரு. அப்புறமா வந்து அக்கா தம்பி கூடவா இல்லைன்னு கேக்குறாரு. அதான் யாருமே இல்ல, அனாதை பையன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்குற இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாரு? சரியான லூசா இருப்பார் போல. போடாடே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சித்தியே அவ்வளவு மோசமா இருக்காங்க, இவர் மட்டும் நல்லவராவா இருப்பாரு? எல்லாம் ஆக்டிங் தான்டா. சொத்துக்காக தான் நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல மட்டும் சொத்து இல்லைன்னா இவங்க எல்லாம் சுத்தி வருவாங்களா சொல்லு? எல்லாத்துக்கும் மேல இந்த யாமினியோட அம்மா இருக்காங்க பாரு, அவங்கதான் நடிப்பின் திலகமே. அங்க இருந்துட்டு சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் அல்வாவை அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு போறேன். நான் அப்பவே சொன்னேன், ஆட்டோல வாடா, ஆட்டோ காசு கூட கொடுத்துடலான்னு. பஸ்ல வந்திருக்கான்டா. அது என்ன கன்றாவியோ. இப்போ அவன் எனக்கு மச்சானா ஆக போறான். என்னால கலாய்க்க கூட முடியாது. அவன் என்ன சொன்னாலும் ஆன்சரின்னு தான் கேட்கணும். அதான் தலையெழுத்து. வாடா ஸ்ரீனிவாசா வா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமா? எத்தனை பேரு? என்னது, ஒரு ஊரே வா? டேய், நான் ஒருத்த மட்டும் தான்டா வந்திருக்கேன். என்னைய பாக்குறதுக்காக எதுக்கு ஒரு ஊரே வெயிட் பண்ணுது? டேய், எங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலிடா. ஓ ஆமாடா, மறந்துட்டேன்டா. அதுக்காக பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் கூடவா எல்லாருமே இருப்பாங்க? ஆமாண்டா, எங்க ஃபேமிலியில எப்பவுமே அப்படிதான். சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா தான் இருப்போம். நீ வந்துட்டல, போக போக புரிஞ்சுப்ப. சரில வா, உள்ள போவோம். ஸ்ரீனி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நடிச்சிருவேன்ல? அதெல்லாம் பிச்சு உதறிடுவேண்டா. என் பேரு ஸ்ரீனிவாசன். நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே இல்லை. எனக்கு ஃப்ரெண்டு சூர்யாவும் அஸ்வினும் மட்டும்தான். தம்மு தண்ணி இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஐ எம் ஏ டீ டோட்டலர். காஃபி டீ கூட குடிக்க மாட்டேன்டா. ஸ்ரீனி, இப்படி சொல்றது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமோ நீ இந்த மாதிரி நடந்துக்கணும், ஓகேவா? சரில வா, உள்ள போவோம். சரிடா. அம்மா அம்மா அம்மா, என் ஃப்ரெண்டு வந்துட்டான். ஆமாம்மா, இவன் தான் என் ஃப்ரெண்டு. பேரு ஸ்ரீனிவாசன். வணக்கம்மா. வணக்கண்ணே. சித்தப்பா, மாப்பிள்ளை பையன் வந்துட்டான், வாங்க. சித்தி வாங்க. அம்மா நீங்களும் உட்காருங்க. நம்மளுக்கு பிடிக்கிறது முதல்ல முக்கியம் இல்ல, அஞ்சலிக்கு பிடிக்கணும்ல. சூர்யா ஆசைப்பட்டு அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான். அஞ்சலி பிள்ளைக்கு பிடிக்குதான்னு பாப்போம். பிடிக்கும்க்கா, நம்மளுக்கே பிடிச்சிருக்குல்ல. எப்ப தம்பி உன் பேர் என்ன? என் பேரு ஸ்ரீனிவாசன். ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஸ்ரீனின்னு கூடுவானுவேன். அப்படியாப்பா? ஆமா, எங்க இருந்து படிச்சா? ஏன் கேக்கனா, சின்ன பிள்ளையில இருந்து அப்பா அம்மா இல்லன்னு சூர்யா சொன்னான்.
அது வந்துமா நான் ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன், அங்கேயே இருந்து தான் படிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இப்போ நான் தனியா வீடு எடுத்து தனியா தான் இருக்கேன். ஓஹோ, அப்படியாப்பா? சரி சரி. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த ஊர்ல எங்க கண்ணு முன்னால ஒரு வீடு பார்த்து வைக்க சொல்லி தான் சூர்யாட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் மேல என் மகளுக்கு பிடிக்கணும், அதுதான் முக்கியம். அம்மா அக்காவை வர சொல்லுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு இப்பயே கேட்டுடலாம். ஏய் சூர்யா, முதல்ல வந்திருக்க மாப்பிள காப்பி குடிக்கட்டும். எல்லாம் ரோசா காப்பி எடுத்துட்டு வாமா மாப்பிளைக்கு. அந்த வாரத்தை ஏலே எல்லாம் ஓகேங்கிற மாதிரி தானே சொன்னா, இப்போ என்னல பொண்ணுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவ. ஸ்ரீனி எல்லாம் ஓகே தான்டா, எங்க அக்கா மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தான். என்னைய தான் எந்த பொண்ணுக்கும் பிடிக்காதேல, பார்த்த உடனே வேண்டான்னு சொல்ல போகுது அந்த பொண்ணு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா எங்க அக்கா ஓகே சொல்லியிருப்பாங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் கன்ஃபார்மா நடக்கும். நான் சொன்ன மாதிரி நடந்துக்கடா, அவ்வளவுதான். சரில. நினைச்சபடி மாப்பிள்ள அமைஞ்சதடி. உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ, உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ. ஏய் அஞ்சலி, மாப்பிள்ள பையன் வந்துட்டான். அப்படியா? வா, சரி ஓடி போய் பார்க்கலாம். இரு, நீ இப்ப பொண்ணு, உன்னைய கூப்பிடுவா, அப்பதான் வந்து பார்க்கணும். அது வரைக்கும் அங்க வரக்கூடாது. ஹாய் சி. ஓகே, நான் நல்லா இருக்கேனா? உனக்கு என்ன, நீ சூப்பரா தான் இருக்கா. ஆனா மாப்பிள்ள பையன் தான் கொஞ்சம் சுமாரு. ஓ ஐ சி. பார்க்கும்போது தெரியும். ஆனாலும் பரவாயில்ல அஞ்சலி, கல்யாணம் பண்ணிக்க, அதான் உனக்கு நல்லது. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு இடம் உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் சொல்லி. அழகெல்லாம் பார்க்காத அஞ்சலி, மனசை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஓகே ஓகே. அம்மா அதான் காஃபிலாம் குடிச்சாச்சுல்ல, அக்காவை வர சொல்லி சொல்லுங்க. சரிப்பா சூர்யா. எல்லாம் அஞ்சலி கூட்டிட்டு வாங்க, இப்ப வந்துருவேன் என் மக. சரிங்கம்மா. இதுதான் பொண்ணு. மாப்பிள்ள தம்பி நல்லா பாத்துக்கங்க. பொண்ணு பேர் என்ன? அஞ்சலி. ஏன் அதான் அவங்க சொல்ல மாட்டாங்களா? என் பேரு அஞ்சலி. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாப்பிள்ளை டக்குன்னு சொல்லிட்டாரு. அவன் அப்படிதானா, மனசுல பட்டதை டக்குன்னு பேசிடுவான். அக்காவுக்கு பிடிச்சி போச்சுன்னா உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அஞ்சலி அக்கா, நீங்க என்னக்கா சொல்றீங்க? மாப்பிள்ளைய உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. மா அக்காவுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? அஞ்சலிமா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? ஆமா, அவரு நல்லதா இருக்காரு. பா, முறையா என்னைய பார்த்து ஒரு பொண்ணு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு கல்யாணம் நடந்துரும். அஞ்சலிக்கும் பிடிச்சு போச்சா? ஆமா, எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், சில பல क्वेश्चंस கேட்கணும். அப்பதான் இந்த கல்யாணத்துக்கு முழுசா சம்மதிக்க முடியும். அக்கா இப்பதானே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. பார்த்த உடனே ஒரு சில பேரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு தானே சொல்ல முடியும். பிடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? பேசி பழகி பார்த்தாதான் நிஜமாலே பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல முடியும். அதனால நான் அவர்கிட்ட சில क्वेश्चंस கேட்கணும். அதுக்கு அவர் ஓகே சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா கல்யாணம் நடக்காது. ஏல அஞ்சலி, எதுவா இருந்தாலும் இங்கே கேளு. எதுக்கு தனியா கூட்டிட்டு போய் கேள்வி கேட்கணுங்க? மாமி, அப்ப நான் அவர் உண்மையை சொல்றாரா இல்ல பொய் சொல்றாரான்னு எனக்கு தெரியும். ஒரு சாதாரண வேலை தரதுக்கு 4 क्वेश्चन கேட்டு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் கொடுக்கறாங்க. லைஃப் ஃபுல்லா நானும் அவரும் ஒண்ணா வாழ போறோம். ஒரு 4 क्वेश्चन தனியா கூட்டிட்டு போய் கேட்க கூடாதா? இதுல என்ன இருக்குது? மா தங்கச்சி கேள்வி கேட்கணுங்க. அல்ல கேள்வி கேட்டுட்டே முடிவை சொல்லட்டும். நாளை பின்ன பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாது. அதனால இந்த முடிவை தங்கச்சியே எடுக்கட்டும்மா. காலம் முழுக்க ஒன்னா வாழ போறாவ. ஒரு 10 நிமிஷம் தனியா பேசுறதுல எந்த தப்பு இருக்கு? இல்லையா ராமா, இப்படிதான் போன தடவை வந்த மாப்பிள்ளைட்ட தனியா பேசணும்னா வேற மாப்பிள்ளை பிடிக்கலன்ட்டு கல்யாணம் வேற நின்னு போச்சு. இந்த மாப்பிள்ளைய 2 பேருக்குமே பிடிச்சு போச்சு, கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோமே. எதுக்கு தனியா கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டு? நோ 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 நோ, நான் क्वेश्चन கேட்டு முடிவு பண்ணாதான் எனக்கு முழுசா பிடிக்கும். இல்லனா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். பாருங்க மாவ என்ன சொல்லியான்னு. 4 வாரத்தை பேசிட்டு வரட்டும், அப்பதானே அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவ சொல்ல முடியும். சரிப்பா. எப்ப தம்பி என் மக தனியா பேசணுங்க, கொஞ்சம் பேசிட்டு வாங்கய்யா.
ஆ சரிங்கம்மா. இல்ல பார்த்து பேசிட்டு வா, நான் சொல்லியிருக்கேன்ல. ஆ பிச்சு உதறியல, இப்போ பாரு என்னோட ஆக்டிங்க. சரி சரி போ. ஏக்கா இப்ப எதுக்கு தனியா பேசணும்? எனக்கு என்னமோ இது சரியா தெரியல. போன தடவை மாப்பிள்ளை போய் வந்திருக்கும்போது இதே மாதிரி தான் தனியா பேசணும்னு அஞ்சலி பிள்ளை சொல்லிச்சு. அப்புறம் பார்த்தா அந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. இப்ப அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட போறாக்கா? இல்ல பத்ராளி, நானும் பேசண்டான்னு தான் சொன்னேன். அவ பிடிவாதமா பேசினாதான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லியாலே. வேற நம்ம என்னத்த சொல்ல முடியும்? பேசிட்டு வரட்டும். இங்கம்மா காலம் முழுக்க ஒன்னா சேர்ந்து வாழ போறாவ, ஒரு 10 நிமிஷம் பேசி முடிவு பண்ணட்டா அதான் நல்லது. நாளைக்கு கல்யாணத்துக்கு வரவ ஒருத்தர் பிடிக்கலன்னா என்ன செய்வாவ? சரிபட்டு வராது. பேசட்டோமா? ஆமா மைனி பேசட்டும், இதுல எந்த தப்பும் இல்லை. சரி குழந்தை. ஏல சந்துரு, என்னடா? வாழ ஓடிடுவோம். ஏன்டா? அந்த தீவெட்டி தலையை எங்க போனாலும் விலங்கனால வந்து சேரும். இப்ப ஏதாவது யாரை இழுத்துற போறா? அவளை பத்தி ஏதாவது சொல்லி கொடுத்துற போறாளா? வாழ ஓடிடுவோம். சும்மா இருறா, அதெல்லாம் அவன்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். அவன் நல்லா கிளியரா தான் பேசிட்டு வருவான். நீ வேணா பாரு, இப்போ வந்த உடனே கல்யாணத்துக்கு சம்மதம்னு அக்கா சொல்ல போறாங்க. எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போறாங்க. வாயை வச்சு சும்மா இருறா, காதுலயாவது விழ போகுது.